பாருங்கள் மக்களே, தக்கலை பஸ் ஸ்டாண்டில் பாருங்கள் கழிப்பறை போட்டிருக்கிறாங்க. இன்னும் திறக்க வேலையே முடியலை, அதுக்குள்ளே வந்து இது பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் பெண்கள்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. இங்கே எதுவுமே இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணிட்டு இல்லை. பல கோடி ரூபாய் எஸ்டிமேட்டில் வந்து திறப்பு விழா கண்ட தக்கலை பஸ் ஸ்டாண்டு அதனோட நிலையை பாருங்கள். இன்னும் ஒரு 50% வேலை கூட நடக்கலை பாருங்கள். 50% வேலை கூட நடக்கலை. அதுக்குள்ளே வந்து பார்த்தாச்சுன்னா ஓப்பன் ஆகியாச்சு. அப்புறம் என்ன பாருங்கள், ஒன்றுமே இன்னும் எதுவுமே பண்ணலை. என்ன பாருங்கள், திறப்பு இதில் வந்து திறப்பு விழா கண்டாச்சு. அப்போ மனோ தங்கராஜ் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு பாருங்கள். எதுவுமே நடக்கலை. காங்கிரீட்டு மட்டும் போட்டு தரையை மட்டும் போட்டு விட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், பயணிகள் வந்து நிற்கிற நிழல் கூடைய லட்சணம் எப்படி இருக்குது, சாக்கடை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அரசியலை பார்த்தீங்களா, டிஎம்கே ஆட்சி என்னென்னலாம் பண்ணுறாங்க. அவங்க கொள்ளை அடிக்கிறதுல மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சேஃப்டி இல்லாமல் அந்த இடத்துல நிற்கிது இபி லைனு. அதே போல் எல்லா விஷயமும் அப்படி தான், A to Z ஒன்றுமே வந்து செயல்படுத்தவே இல்லை. இப்போ தான் வந்து வேலையே நடந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே சீரியல் லைட் எல்லாம் போட்டு ஓப்பனில் இருக்குது. பாருங்கள் அதோட நிலைப்பாடுகளை பாருங்கள். மக்களே சிந்திப்பீர். இவங்க எல்லாமே வந்து ஏமாத்துறதுலே குறியாக இருக்கிறாங்க. மக்களை ஏமாத்துறதுல, மக்களுடைய வரிப்பணிகள் கொள்ளையடிக்கிறதுலே குறியாக இருக்கிறாங்க. எந்த ஒரு காரணமே கிடையாது. எதுவுமே வேலை நடக்கவே இல்லை. பல நாட்களாக நடந்துகிட்டு இருக்குது, பல வருஷங்களாக நடந்துட்டு இருக்குது பாருங்கள். சீரியலில் தெரியுதோ என்னது, தக்கலை பேருந்து நிலையம், தக்கலை பேருந்து பத்மநாபுரம். எதுவுமே நடக்கலை. இப்போ நடக்கலை. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி? அப்போ மக்கள் எல்லாமே வந்து முட்டாளாக்குறது தானே இந்த டிஎம்கேயோட வேலை. இப்போ வந்து எலெக்ஷன் நேரத்தில் இனி என்ன சொல்லுவாங்க, நான் வந்து தக்கலை பஸ் ஸ்டாண்டை வந்து என் சொந்த நிதியில் வந்து நான் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோ தங்கராஜ் அவர் மார்பு தட்டுவார். ஆனால் இங்கே செயல்பாடெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கழிப்பறை வசதி கிடையாது, ஒரு நிழல் கூட இல்லை, அதே போல் ஒரு சிட்டிங் ஏரியா இல்லை, ஒரு பாத்ரூம் ஒர்க்கு நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே குப்பையாக கிடக்கு பாருங்கள். இதுதான் இந்த டிஎம்கே ஆட்சியோட ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஜல்லி மண், இன்னும் எதுவுமே இல்லை. புரியுதா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன்னா, எங்களுடைய மத்திய மாவட்ட நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்றைக்கி வந்து ஆடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதோட சர்வே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு தெரியணும் இல்லை, இங்கே என்ன நடக்குது, எது நடக்குது அப்படின்னு. எல்லோரும் நினைப்பாங்க இந்த தக்கலை பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகிடுச்சு, பட் வந்து எதுவுமே வேலை ஒரு 50% கூட இன்னும் முடியலை. ஸோ அதுக்குள்ளே வந்து திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவோட திறப்பு விழாவையும் கண்டாச்சு. அதையும் காட்டி தரேன். இங்கே பாருங்கள், கொலை வாழையெல்லாம் நாட்டிட்டு திறப்பு விழா கண்டாச்சு.